الرجيم بسم الله الرحمن الرحيم ألف لام ميم ذلك الكتاب لا ريب فيه هدى للمتقين الذين يؤمنون بالغيب ويقيمون الصلاة ومما رزقناهم ينفقون والذين يؤمنون بما أنزل إليك وما أنزل من قبلك وبالآخرة هم يوقنون أولئك على هدى من ربهم وأولئك هم المفلحون إن الذين كفروا سواء عليهم أأنذرتهم أم لم تنذرهم لا يؤمنون ختم الله على قلوبهم وعلى سمعهم وعلى أبصارهم ولهم عذاب عظيم السلام عليكم ورحمة الله وبركاته. அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. இன்னல் ஹம்தலில்லாஹ் நஹ்மதுஹு வ நஸ்தஈனுஹு வ நஸ்தக்ஃபிருஹு வ நஊது பில்லாஹி மின் ஷுரூரி அன்ஃபுஸினா வ மின் ஸய்யிஆத்தி அமாலினா மை யஹ்திஹில்லாஹு ஃபலா முضில்ல லஹு வ மை யுضلل ஃபலா ஹாதிய லஹு وأشهد أن لا إله إلا الله وحده لا شريك له وأشهد أن محمدا عبده ورسوله يا أيها الذين آمنوا اتقوا الله حق تقاته ولا تموتن إلا وأنتم مسلمون يا أيها الناس اتقوا ربكم الذي خلقكم من نفس واحدة وخلق منها زوجها وبث منهما رجالا كثيرا ونساء واتقوا الله الذي تساءلون به والأرحام إن الله كان عليكم رقيبا يا أيها الذين آمنوا اتقوا الله وقولوا قولا سديدا
يغفر لكم أعمالكم يغفر لكم ذنوبكم ويطيعوا الله ورسوله فقد فاز فوزا عظيما. أما بعد إن أصدق الحديث كتاب الله وخير الهدي هدي محمد صلى الله عليه وسلم وشر الأمور محدثاتها وكل محدثة بدعة وكل بدعة ضلالة وكل ضلالة في النار. ربي اشرح لي صدري ويسر لي أمري واحلل عقدة من لساني يفقهوا قولي. اللهم صل على محمد وعلى آل محمد كما صليت على إبراهيم وعلى آل إبراهيم إنك حميد مجيد. اللهم بارك على محمد وعلى آل محمد كما باركت على إبراهيم وعلى آل إبراهيم إنك حميد مجيد. கண்ணியத்திற்குரிய பெரியோர்களே, தாய்மார்களே, சகோதர சகோதரிகளே, பாசமிகு சிறார்களே, கம்பம் மஸ்தில் முஸ்லிமின் ஜமியத்துல் அஹ்லில் குர்ஆன் வல் ஹதீஸ் சார்பாக இந்த வாராந்திர நிகழ்ச்சியில் பயான் நிகழ்ச்சியில் கலந்து கொண்டிருக்கின்ற இங்கு குழுமியிருக்கின்ற தாய்மார்கள், சகோதர சகோதரிகள், சிறார்கள் மற்றும் நம் அனைவரின் மீதும் அல்லாஹ்வுடைய அருளும் அவனுடைய சாந்தியும் சமாதானமும் என்றென்றும் நிலவட்டுமாக என்று பிரார்த்தித்தவனாக இந்த உரையை நான் ஆரம்பம் செய்கின்றேன். அன்பிற்கினிய தாய்மார்களே, சகோதர சகோதரிகளே, அல்லாஹ்வுடைய ஒரு முக்கியமான படைப்புகளில் ஒரு மாபெரும் படைப்புகளை பார்த்திங்கன்னா இந்த மனித சமுதாயத்தை அல்லாஹ் படைத்திருக்கின்றான். எவ்வளவோ கோடானு கோடியான படைப்புகள் இந்த உலகில் இருந்தாலும் ஒரு சிறந்த படைப்பாக இந்த மனித இனத்தை அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் படைத்து அவன் மௌத்தாக போகிற வரைக்கும் அவன் நல்வழியில் நிலைத்திருப்பதற்கு, நேரிய வழியை அடைவதற்கு, நேரிய வழியில் பயணிப்பதற்கு, நாளை மறுமையில் வெற்றி பெறுவதற்கு அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் பல்வேறு தூதர்களை இந்த மனித சமுதாயத்திற்கு அனுப்பி இறுதியாக நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை இறுதி தூதராக தேர்ந்தெடுத்து நம் அனைவருக்கும் இந்த சமுதாயத்திற்கு பரிசுத்த அல் குர்ஆனை வழிகாட்டியாக அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் நம்மளுக்கெல்லாம் அருள் இருக்கின்றான். அன்பிற்கினிய தாய்மார்களே, இன்றைய தினம் பல்வேறு தலைப்பின் கீழ் நாம் பல்வேறு உபதேசங்களை நாம் கேட்டிருக்கின்றோம். அந்த உபதேசங்கள் அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் சொல்லி காட்டுகிறான், உபதேசம் செய்யுங்கள், நிச்சயமாக அந்த உபதேசம் மூமின்களுக்கு பயன் அளிக்கும் என்று அல்லாஹ் குர்ஆனிலே சொல்லி காட்டுகின்றான். இன்று அந்த அடிப்படையில் நம்மளுக்கு தேவையான ஒரு முக்கியமான அம்சம், ஒரு அடிப்படையான விஷயம், ஒரு தலைப்பின் கீழ் இங்கே நான் சில விஷயங்களை சொல்வதற்கு நான் கடமைப்பட்டிருக்கின்றேன். எவ்வளவோ மதங்கள் இருந்தாலும், எவ்வளவோ மார்க்கங்கள் இருந்தாலும், இஸ்லாமிய மார்க்கத்தை பொறுத்தளவு சொல்லக்கூடிய விஷயங்கள் மற்ற மதங்களில் சொல்லப்பட்டிருக்கின்ற விஷயங்களை விட கொஞ்சம் வித்தியாசமாக இருக்கும். அந்த வகையில் பார்த்தோம் என்று சொன்னால், நம் முஸ்லிம் சமுதாயம் குறிப்பாக தௌஹீதை அறிந்து கொண்ட மக்களுக்கிடையே, தௌஹீதை கொஞ்சம் ஆழமாக படித்த அந்த மக்களுக்கிடையே பார்த்தீங்கன்னா அல்லாஹ்வுக்கு இணை வைக்கக்கூடிய காரியத்தில் ஈடுபட மாட்டாங்க. அல்லாஹ்வுக்கு ஷிர்க் செய்யக்கூடிய விஷயத்தில் கண்டிப்பாக 100% ஈடுபடவே மாட்டார்கள். அல்லாஹ் தடுத்திருக்கின்ற பாவமான காரியங்களின் பக்கம் செல்ல மாட்டார்கள். மனிதனை பொறுத்தளவு ஆதம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் வழித்தோன்றர்கள் நாம் இருக்கின்ற காரணத்தினால் ஒரு சில விஷயங்கள் நாம் என்ன செய்வோம், தவறளிக்கின்றோம். மனிதனாக பிறந்தவர்கள் தவறளிக்கக்கூடியவர்கள் தான். அப்படி தவறிலே நிலைக்காமல், தவறிலே நிலைத்திருக்காமல் அல்லாஹ்விடம் பாவ மன்னிப்பு தேடியவர்களாக நாம் வாழ்ந்து கொண்டிருக்கின்றோம். 5 நேர தொழுகை கொண்டும் பிற அமல்களை கொண்டு நாம் என்ன செய்கிறோம், வாழ்க்கையை நம்ம வாழ்ந்து கொண்டிருக்கின்றோம்.
அன்பிற்கினியவர்களே, அந்த அடிப்படையில் நம்மிடம் சில தவறுகள், நம்மையும் மீறி சில தவறுகள் வாழ்க்கையில் நடைபெறத்தான் செய்யுது. ஷிர்க்குக்கு துணை போக மாட்டோம், ஷிர்க்கு கண்டிப்பாக செய்ய மாட்டோம், வேறு பெரும்பாவங்கள் பக்கம் செல்ல மாட்டோம். இருந்தாலும் தௌஹீது என்று பேசக்கூடிய மக்களிடையே பார்த்தீங்கன்னா ஒரு சிறு சிறு தவறுகள் நம்மையும் மீறி என்ன செஞ்சுன்னா சிறு தவறுகள் நிகழ்ந்து விடுகின்ற ஒரு சூழ்நிலை நம்ம அவதானிக்கின்றோம். இஸ்லாத்தை பொறுத்தளவு எவ்வளவோ விஷயங்கள் அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் குர்ஆனிலே சொல்லி காட்டியிருந்தாலும் அவனுடைய அந்த பண்புகளை பற்றி படிக்கக்கூடிய விஷயத்தில் மக்கள் என்ன செய்கிறாங்கன்னா அசால்ட்டாக தான் இருக்கிறாங்க. அல்லாஹ்னா யார், அல்லாஹ் எப்படிப்பட்டவன், அவனுடைய பண்புகள் என்ன, அல்லாஹ்வுடைய சிஃபத்துகள் என்கிற அந்த தன்மை, அவனுடைய பண்புகளை பார்த்தீங்கன்னா அதை படிக்கக்கூடிய விஷயத்தில் மக்கள் இன்னும் கொஞ்சம் அலட்சியமாக தான் இருக்கிறாங்க. பயான்களை எவ்வளவோ தலைப்புகளை நம்ம கேட்குறோம், எவ்வளவோ மார்க்க அறிஞர்கள் பேசுகின்றார்கள், வலைதளங்களில் பார்க்குறோம், யூடியூப்பில் பார்க்குறோம், எல்லாத்துலேயும் பார்க்குறோம். இருந்தாலும் நாம் முயற்சி செய்து இந்த மார்க்கத்திற்காக நாம் என்ன தியாகம் செய்து இந்த மார்க்கத்தை கற்றுக்கொள்வதற்கு நாம் தயாராக இருக்கின்றோம். நம்முடைய முயற்சி எப்படி இருக்கின்றது அப்படின்னு என்ன செய்யணும், நம்ம கொஞ்சம் யோசித்து பார்க்க வேண்டும். அந்த அடிப்படையில் தான் ஒரு அடிப்படையான விஷயத்தை தான் இங்கே சொல்ல போகிறோம். புதிதாக ஒன்றும் சொல்ல போகிறது கிடையாது. மார்க்கம் என்று சொல்லும்போது மார்க்கத்தில் பல விஷயங்களை, பல்வேறு தரப்பட்ட அந்த விஷயங்களை நம்ம பல தடவை கேட்டிருப்போம். அப்படி கேட்டும் நம்மளுடைய வாழ்க்கையில் பார்த்தீங்கன்னா அந்த தவறுகள் களையப்பட்டு இருக்கின்றதா, அதை நாம் புறக்கணித்து வாழ்கின்றோமா என்று கொஞ்சம் சற்று சிந்தித்து பார்க்க வேண்டும். இன்றைய அந்த தலைப்பின் கீழ் பார்க்கும் பொழுது பேசக்கூடிய தலைப்பு என்னவென்று சொன்னால், இறை நேசர்களை, அவுலியாக்கள் என்று சொல்லக்கூடியவர்களை நாம் அறிந்து கொள்ள முடியுமா, இதுதான் தலைப்பு. இந்த தலைப்பை பார்த்தோன்னே நிறைய பேருக்கு தெரிஞ்சு அவுலியான்னு சொன்னோம்னா ஒரு பிம்பம் கண்ணு முன்னாடி நிற்கும். அவுலியா அப்படின்னு சொன்னாலே அவுலியானா யாருன்னு தெரியாது நம்மளுக்கு, இறைநேசன் யாருன்னு தெரியாது. அப்போ இறைநேசர் அவுலியா என்று நம்ம சொன்னாலே நம்மளை அறியாமல் நம் முன்னாடி ஒரு காட்சி தோன்றும். ஒரு பெரிய தலைப்பாகையை கட்டியிருப்பார், ஒரு பெரிய தாடியோடு இருப்பார், இபாதத்தில் அப்படியே ஊறி திளைப்பார், எப்போ பார்த்தாலும் அல்லா அல்லாண்டுக்கிட்டே இருப்பார். அந்த மாதிரி ஒரு மாயை தோற்றத்திலே இருக்கக்கூடிய மனிதர்களை தான் இன்றைக்கி மக்கள் நினைச்சுறாங்க அவுலியா என்று நினைத்து கொண்டு இருக்கிறார்கள். ஒரே வார்த்தையில் சொல்லிடலாம், இறைநேசர்களை கண்டுபிடிக்க முடியுமா, இறைநேசர்களை நம்மளால் அறிந்து கொள்ள முடியுமா என்று நம்ம என்ன செய்யலாம், கேள்வி நம்மளுக்குள்ளே கேட்டு பார்த்தோம்னா இறைநேசன்னா யாருன்னு தெரியாது நம்மளுக்கு. அவுலியானா யார், அல்லாஹ் அப்படி ஒரு படைப்பை படைச்சிருக்கான்னு சொல்லி நம்ம உள்ளத்தில் ஒரு கேள்வி இருக்கும். அப்போ இறைநேசர் என்று சொல்லும் பொழுது அந்த குர்ஆனிலேயும் ஹதீஸிலேயும் என்ன சொல்லப்பட்டிருக்குது, இறைநேசர் அப்படி இருக்கிறாங்களா? ஒவ்வொரு மதத்திலையும் பார்த்தீங்கன்னா மகான்கள் என்று சொல்லக்கூடிய பெரியவர்கள் இருப்பாங்க, அது அவங்கள ஆக்கி கொண்டது. மகான்கள் இன்னைக்கு பார்த்தோன்னா இந்து மதத்தில் பார்க்குறோம், பெரிய பெரிய மகான்கள் என்று சொல்வார்கள். கிறிஸ்துவ மதத்திலையும் பார்க்கிறோம், பெரிய பெரிய மகான்கள் என்று சொல்வார்கள். அந்த மகான் யார், அந்த மகான்களுக்கு அவர்கள் மகான் என்று அந்த பெயர் சூட்டியது யார் அப்படின்னு கேட்டோம்னா தெரியாது, யாருக்கு மக்களுக்கு தெரியாது. ஆனால் அவர்கள் அந்த இந்து மத கோட்பாடுகளை யார் மிக தெளிவாகவும், கிறிஸ்துவ மத கோட்பாடுகளை யார் தெளிவாகவும் அறிந்து வைத்துள்ளார்களோ அவர்களை ஒரு பெரிய மகானாக அந்த சமுதாயம் கருதும். ஆனால் இஸ்லாத்தை பொறுத்தளவு அப்படி மகான் என்று சொல்லக்கூடியவர்கள் யார், அப்படி இறைநேசர்கள் என்று சொல்லக்கூடியவர்கள் யார் என்று பார்த்தோம் என்று சொன்னால், அந்த விஷயத்தில் நமது சமுதாயம் வஞ்சிக்கப்பட்டு ஏமாற்றப்பட்டு கொண்டு இருக்கிறார்கள் இந்த இறைநேசர்கள் என்ற பெயரில். இஸ்லாம் தெளிவானது, உலகத்திலேயே ஆதாரபூர்வமான ஒரு புத்தகம், ஆதாரபூர்வமான அந்த ஒரு வழிகாட்டல் நூல் எது என்று சொன்னால் உலகத்தில் குர்ஆன் மட்டும்தான். நீங்கள் வேற எந்த துறையில் உள்ள புத்தகங்களை நீங்கள் படித்தாலும், எப்பேற்பட்ட அறிஞர் பெருமக்கள் எழுதிய புத்தகங்களை படித்தாலும் அதில் குறைகள் இருந்துக்கிட்டு தான் இருக்கும். கம்ப்ளீட்டாக 100% மக்களுக்கு வழிகாட்டக்கூடியதாக எந்த புத்தகமும் உலகத்திலே கிடையாது.
ஒன்றே ஒன்று குரானை தவிர. எப்படினாலும் நீங்கள் ஆராய்ச்சி பண்ணி பாருங்கள், எதனாலும் ஆராய்ச்சி பண்ணி பாருங்கள், உங்களுக்கே சில விஷயங்கள் வந்து புலப்படும், இது இறைவனின் புறத்திலிருந்து வந்ததுன்னு சொல்லி. அப்போ இஸ்லாமிய அந்த ஆன்மீகம் என்று சொல்லக்கூடிய இந்த நேர்வழியானது தெளிவானது, சத்தியம் உள்ளது. அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் அதை பின்பற்றுவதற்கு தான் இந்த மக்களுக்கு வந்து அருள் இருக்கின்றான். இன்று இந்த இறைநேசர்கள் என்ற பெயரில் பார்த்தீங்கன்னா இன்னைக்கு ஆன்மீக பேரொளி, ஆன்மீக பாதை என்ற ஒரு தனி பாதையில் பல்வேறு மக்கள் குரானையும் ஹதீதையும் புறக்கணித்து விட்டு அந்த பெரியவர்கள், அந்த மகான்கள் என்று கருதக்கூடிய அவர்கள் சொன்ன பாதையில் வந்து இன்னைக்கு பிரயாணித்து கொண்டு இருக்கிறார்களா இல்லையா? ஷரியத்து, தரிக்கத்து, ஹக்கீக்கத்து, மகரிபத்து என்று சொல்வார்கள். 4 ஆன்மீக பாதைகள் இருக்கின்றன. ஷரியத்துனா பாதை, ஹக்கீக்கத்தினாலும் பாதை, மகரிபத்துனா அறியக்கூடிய நிலை. இப்படி பல்வேறு நிலைகளில் ஆன்மீக பாதையில் சென்றால்தான் நாம் இறைவனை அறிந்து கொள்ள முடியும் என்று ஒரு பொய் பிரச்சாரத்தின் கீழ் இந்த மக்களை வந்து வழிகெடுத்து கொண்டு இருக்கிறார்கள். அல்லாஹ் ஒருவனைத்தான் முஸ்லிம்கள் வணங்க வேண்டும். அல்லாஹ்வை விடுத்து மற்ற எவர்களையும் வணங்கக்கூடாது. இஸ்லாமிய கோட்பாடு. அல்லாஹ்விடம் மட்டும்தான் உதவி தேட வேண்டும். அவனை தவிர்த்து வேறு யாரிடம் உதவி தேடக்கூடாது. இதுதான் இஸ்லாமிய கோட்பாடு. வேற எந்த மதத்திலும் இப்படி சொல்லப்படவில்லை. இறைவனை வணங்குங்கள், இறைவனை பிரார்த்தியுங்கள், இறைவனுக்கு கட்டுப்படுங்கள், இப்படி பல மதங்கள் சொன்னாலும் அந்த பாவத்தை மன்னிக்கக்கூடியவன், உதவி தேடப்படக்கூடியவன் யார் என்று சொன்னால் அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் மட்டும்தான். அல்லாஹ்வுக்குங்க ஒரு 3 விதமான முக்கியமான பண்புகள் இருக்கு. அல் வலி என்று சொல்லக்கூடிய ஒரு பண்பு, அதிகாரம் உள்ளவன் சொல்லுவாங்க. அந்த பண்புக்கு பேர் அல் வலி என்று சொன்னால் அதிகாரம் உள்ளவன். அல் அலீம் அப்படின்னு சொன்னால் நன்கறிந்தவன் என்று சொல்வார்கள். அல் அலீம்னா நன்கறிந்தவன். அதே நேரத்தில் பார்த்தீங்கன்னா அல் ஹக்கீம்னு சொல்லுவாங்க. அல்லாஹ்வுடைய பண்பு தீர்ப்பு அளிக்கக்கூடியவன். அப்போ தீர்ப்பு அளிக்கக்கூடியவன் ரப்பு தான். அனைத்தையும் அறிந்தவன், அனைத்தையும் நன்கறிந்தவன் அல்லாஹ் தான். அதிகாரம் உள்ளவன் அல்லாஹ் தான். அப்போ தௌஹீது பேசக்கூடிய மக்கள் யாராக இருந்தாலும் சரி, அவர்களையும் மறந்து விட்டு என்ன செய்கிறாங்கன்னா, சில பேர் அல்லாஹ்வுடைய அதிகாரத்தில் மூக்க நுழைச்சிடுறாங்க. அல்லாஹ்வுடைய அதிகாரத்தில் வந்து கை வச்சிடறாங்க. இதை வந்து என்ன செய்வோம், அல்லாஹ் மன்னிக்க மாட்டான். அல்லாஹ்வுடைய அதிகாரத்தில் நம்ம வந்து உள்ள நுழையிறதுக்கு நம்மளுக்கு அதிகாரம் இருக்குதா? அப்போ அந்த தீர்ப்பு அளிக்கக்கூடியவன் அதிகாரத்தில் யாரும் நம்ம மூக்க நுழைப்பதற்கு இஸ்லாத்தில் வந்து இடமே கிடையாது. எதற்காக இந்த இறைநேசர்கள் என்ற தலைப்பின் எடுத்தோம்னா, இறைநேசர்களாக ஆகுவதற்கு முயற்சி செய்யணும். நாம் இறைநேசர்களாக ஆகுவதற்கு முயற்சி செய்ய வேண்டும். அதே நேரத்தில் இறைநேசர்கள் என்று யாரெல்லாம் வாழ்ந்து மரணித்து விட்டார்களோ அவர்கிட்ட உதவி தேடுறவருக்கு எந்தவித ஆதாரமும் மார்க்கத்தில் கிடையாது. மாறாக இறைநேசர் ஆகிறதுக்கு நீங்கள் முயற்சி பண்ண வேண்டும். அதே போல் அல்லாஹ்வை மட்டும் வணங்கி அவனிடமே உதவி தேட வேண்டும். அதே போல் பார்த்தீங்கன்னா அல்லாஹ்வுடைய அதிகாரத்தில் தலையிடக்கூடாது. இந்த 3 விஷயம் தான் முக்கியமான விஷயம். அல்லாஹ்வுடைய அதிகாரத்தில் தலையிடக்கூடாது, அவனை மட்டும் வணங்கி அவனிடம் உதவி தேட வேண்டும். வேறு யாரும் இறைநேசர்களையும் நம்ம உற்ற நண்பர்கள், அதாவது இறைநேசர்களை நாம் என்ன செய்யக்கூடாது, அவர்களை வணங்கக்கூடாது. இந்த காரணத்திற்காகத்தான் வேறு ஆன்மீக பாதை என்று சொல்லி இஸ்லாத்தில் தனியாக எதுவும் கிடையாது. அதை நல்லா ஞாபகம் வச்சுக்கொள்ளுங்கள். இஸ்லாத்தில் சிறப்பான ஆன்மீக பாதை, ஒரு ஸ்பெஷல் பாதை இருக்குது, இது வேறு பாதை இருக்குன்னு சொல்லி யார் சொன்னாலும் அதை நம்பக்கூடாது. குரானும் ஹதீஸும் தான் நம்மளுக்கு மார்க்கம். அப்போ இந்த அவுலியா, இந்த இறைநேசர் என்று சொல்லக்கூடியவர்கள் யார் என்று சொன்னால், ஒன்று உலகத்தில் வந்து பார்த்தீங்கன்னா இறைவனை நேசிப்பவர்கள் இருப்பாங்க, இறைவனை மறுத்து வாழக்கூடியவர்கள் இருக்கிறார்கள், இறைவனை நேசிப்பவர்கள் இருப்பார்கள், அல்லது இறைவனால் நேசிக்கப்பட்டவர்களும் இருப்பார்கள். இறைவனை நேசிப்பவர்கள் என்று சொன்னால் அல்லாஹ்வுடைய நேசம் உள்ளத்தில் இருக்கும் அந்த மனுஷன்ட்ட. ஆனால் அவர் உண்மையிலே இறைவனை நேசிக்கிறாரா அல்லது புறக்கணிக்கிறாரா என்று நம்மளுக்கு தெரியாது. இப்போ ஒருத்தர் இருக்கார், நம்ம நண்பர் இருக்கார், அவர் அல்லாஹ்வை நம்புகிறேன்னு சொல்லுவார், அல்லாஹ்வை நேசிக்கிறேன்னு சொல்லுவார். ஆனால் அவருடைய அந்த உள்ளத்தில் உண்மையான அந்த நேசம் இருக்குமா? உண்மையான பிரியம், அல்லாஹ்வுக்கு கட்டுப்பட்டு வாழக்கூடிய அந்த பிரியம் நேசம் வந்து அவர் உள்ளத்தில் இருக்குமா என்று சொன்னால்
அது நமக்கு தெரியாது. இந்த மறைவான விஷயம் இருக்குது பார்த்தீங்களா, அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் ஆலிமுல் கைப், அதாவது மறைவான விஷயங்களை அறியக்கூட அவன்தான். எந்த ஒரு முஸ்லீமான ஆணா பெண்ணாக இருந்தாலும் ஒரு வெளிப்படையான தோற்றத்தை வைத்து இவர் இன்ன மனிதர் என்று சொல்லலாமே தவிர இவரை இறை நேசர், இவர் ஒரு அவுலியா, இவர் ஒரு சொர்க்கவாசி, இவர் ஒரு சுவனவாசி என்று சொல்லக்கூடிய அதிகாரம் யாருக்குமே கிடையாது. அதனால தான் அந்த 3 பாயிண்ட்டை சொல்கிறேன். இறைவனுடைய அதிகாரத்தில் கை வைப்பதற்கு யாருக்கும் அதிகாரம் கிடையாது. ஏன்னா தீர்ப்பு அளிக்கக்கூடியவன் அல்லாஹ் தான். அதே நேரத்தில் இறைவனால் நேசிக்கப்பட்டவர்கள் என்று சொன்னால் அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் பல மனிதர்களை நேசித்திருக்கின்றான். இறைவன் பல்வேறு மனிதர்களை பொருந்திக் கொண்டிருக்கிறான். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வாழ்ந்த அவர்கள் காலத்தில் வாழ்ந்த சகாபாக்களை அல்லாஹ் பொருந்தி கொண்டதாக குர்ஆனிலே அல்லாஹ் சொல்லி காட்டுகிறான். அப்போ இறைவனை நேசிப்பவர்கள் யார், இறைவனால் நேசிக்கப்பட்டவர்கள் யார் என்பதற்கு வித்தியாசம் இருக்குது. இதுக்கு என்ன ஆதாரம் பார்த்தீங்கன்னா, உள்ளத்தில் உள்ளதை அறிபவன் அல்லாஹ் மட்டும்தான். ஈசா அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் நாளை மறுமையில் சொல்லுவாங்க, அல்லாஹ் கேட்பான் ஈசா நபிட்ட, ஈசாவே உன்னையும் உம்முடைய தாயாரையும் கடவுளாக ஆக்கி வழிபட சொன்னீர்களா, உம்மையும் உன்னுடைய தாயாரையும் வணங்க சொன்னீங்களா என்று அல்லாஹ் யார்கிட்ட கேட்பான், ஈசா நபிட்ட கேட்பான். அப்போ ஈசா அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் சொல்லி காட்டுவார்கள், தகலமு மாஃபி நப்சி வலா அகலமு மாஃபி நப்சிக்க அப்படின்னு ஈசா அலைஹிஸ்ஸலாம் சொல்வார்கள். அல்லாஹ்வே எனக்குள் உள்ளதை நீ அறிவாய், உனக்குள் உள்ளதை நான் அறிய மாட்டேன், நீயே மறைவானவற்றை அறிபவன் என்று ஈசா நபி நாளை மறுமையில் சொல்வதாக அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் குர்ஆனிலே சொல்லி காட்டுகின்றான். இன்னைக்கு மனிதனுக்கு மனிதன் பழகுறாங்க, ஒரு ஃப்ரெண்ட்ஷிப் வச்சுக்கிறாங்க, ஒரு கணவன் மனைவின்ற ஒரு உறவு இருக்குது, பல்வேறு மனிதர்களுக்கு நட்புறவு இருக்குது, உறவினர்களுக்கிடையே ஒரு உறவு இருக்குது. இதெல்லாம் எப்பேற்பட்ட உறவு உலகத்தில் பார்க்குறோம். அப்போ உலகம் சம்பந்தப்பட்ட விஷயங்கள் என்று வரும்போது மட்டுமே நாம் என்ன செய்ய முடியும் என்று சொன்னால் சில வெளிப்படையான விஷயங்களை மட்டும் அறிய முடியும். இன்னைக்கு ஒரு பொண்ணை திருமணம் செய்து கொடுக்க இருக்கிறார்கள். அந்த பெண்ணுக்கு ஒரு மாப்பிள்ளை பையனை பார்க்குறாங்க. அப்படி பார்க்கின்ற போது அவனுடைய உள்ரங்கத்தை நம்ம ஆராய்ச்சி பண்ண முடியாது. அவன் எப்பேற்பட்டவன் ஒரு வெளிப்படையான தோற்றத்தை வச்சு பார்க்கலாம், அவனுடைய வெளிப்படையான செயல்களை வைத்து பார்க்கலாம். ஆனால் அவன் உள்ளத்தில் எப்படிப்பட்டவன் என்று நம்மளுக்கு தெரியாது, படைத்த இறைவனை தவிர யாருக்கும் தெரியாது. இன்றைக்கி மணப்பெண்ணும் ஒரு பையனுக்கு திருமணம் முடித்த பிறகு பார்த்தீங்கன்னா வாழ்க்கையில் பிரச்சனைகள் எவ்வளோ வருது. 1 வருடம் கழித்த, 6 மாதம் கழித்த, 3 மாதம் கழித்த பிரச்சனைகள் வருது. அப்போ அவர்கள் உள்ளத்தில் இருக்கிற அந்த குரோத மனப்பான்மை, அவர்கள் உள்ளத்தில் இருக்கக்கூடிய அந்த தன்மை தெரியலை, யாருக்கும் தெரியாது. இது உலகத்தில் இதான் மேட்ரு. இதான் படைப்பாளனுக்கும் படைப்புகளை வித்தியாசம். நம்ம மனிதர்களை பொறுத்தல ஓரளவு தான் ஜட்ஜ் பண்ண முடியும், இவன் நல்லவனா கெட்டவனாண்டு. அதே நேரத்தில் யாரும் ஃபத்வா கொடுத்து இவர் சொர்க்கவாசி இவர் நரகவாசி என்று சொல்லக்கூடிய அதிகாரத்தை அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் கையில் கொடுக்கவில்லை. அப்போ கண்ணியத்திற்குரிய சகோதரர்களே, தாய்மார்களே, அப்போ இறை நம்பிக்கை கொண்ட அந்த இறை நேசர்கள்லாம் யாரு, அவுலியா என்று சொல்லக்கூடியவர் யாரு அப்படி பார்த்தா அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் திருமறையிலே தெளிவாக சொல்லி காட்டுகிறான். குர்ஆனில் யாரு அவுலியாக்கள் என்று சொல்லி காட்டுகிறான். ஆன்மீக பாதையில், ஆன்மீகம் என்ற பெயரில் ஏமாற்றக்கூடிய நபர்கள் அவுலியா கிடையாது. 4 வழி பாதை, சரியத்து, தரிக்கத்து, ஹக்கீகத்து, மகரிபத்துங்கிற பாதையில் சென்றால்தான் நாளைக்கு மறுமையில வெற்றி அடைய முடியும் என்ற 4 ஆன்மீக பாதையும் இஸ்லாத்தில் கிடையாது. அப்ப அல்லாஹ் யாரை டிக்ளேர் பண்றான், அல்லாஹ் இறைநேசர்கள் என்று யாரை சொல்லி காட்டுகின்றான் அப்படின்னு குர்ஆனை படித்து பார்த்தோம்னா சூரா 10வது அத்தியாயத்தில் 62, 63 அல்லாஹ் சொல்லி காட்டுகிறான், வசனத்தில் சொல்லி காட்டுகிறான். சூரா யூனுஸ்ங்கிற அத்தியாயத்தில் அல்லாஹ் சொல்லி காட்டுகிறான் யார் இறைநேசர்கள், உண்மையான இறைநேசர்கள் யாரு அப்படின்னு சொல்லி காட்டுகிறான். அல்லாஹ் குர்ஆனில் சொல்றான், அலா இன்ன அவுலியா அல்லாஹி லா ஹவுஃபுன் வலாஹும் யஹ்ஸனூன் அல்லதீன ஆமனு வகானு யத்தகூன் அப்படிங்கிறான் அல்லாஹ். அல்லாஹ்வுடைய இறைநேசர்கள் யார் என்று சொன்னால்
அல்லாஹ்வுடைய நேசர்கள், அல்லாஹ்வுடைய நேசத்திற்குரியவர்களுக்கு எந்தவித பயமும் இல்லை அப்படிங்கிறான். அவர்கள் கவலைப்பட மாட்டார்கள், துக்கப்பட மாட்டார்கள் அப்படிங்கிறான். சொன்ன பிறகு அல்லாஹ் சொல்றான், அவர்கள் நம்புவார்கள், இறைவனை ஆழமாக நம்புவார்கள், அவனுக்கு மட்டுமே அஞ்சுவார்கள், அவனுக்கு மட்டுமே பயப்படுவார்கள். அப்ப இறை நேசருக்குரிய இலக்கணத்தை அல்லாஹ் அங்கே சுட்டி காட்டுகின்றான். ரெண்டு விஷயத்தை அல்லாஹ் சொல்லி காட்டுகிறான். முதலாவது விஷயம் என்று சொன்னால் அல்லாஹ்வை சரியான முறையில் நம்ப வேண்டும், அல்லாஹ்வை சரியான முறையில் நம்ப வேண்டும். ரெண்டாவது விஷயம் என்னென்று சொன்னால் அல்லாஹ்வுக்கு அஞ்ச வேண்டும். இந்த ரெண்டு விஷயம் யாரிடம் இருக்கின்றதோ, இந்த ரெண்டு பண்பு யாரிடம் இருக்கின்றதோ அவர்கள் இறைநேசர்கள்ங்கிறான் அல்லாஹ். இதுக்கு மேலே என்ன வேணும்? அல்லாஹ்வுடைய வஹி இது, குர்ஆன், எந்தவித கலப்படம் இல்லாது படைத்த இறைவன் சொன்னதுக்கப்புறம் வேறு எந்த ஆன்மீக பாதை இருக்குது இந்த உலகத்தில்? வேறு எந்த மகான் சொல்லி நம்மளுக்கு வேணும், விஷயம் வேணும்? தேவையே இல்லை. அல்லாஹ்வை நம்புகிறோம், மலக்குமார்களை நம்புகிறோம், நபிமார்களை நம்புகிறோம், வேதங்களை நம்புகிறோம், விதியை நம்புகிறோம், நாளை மறுமை நாளை நம்புகிறோம், மறுமை நாளைக்கு அப்புறம் எழுப்பப்படும் என்று நம்புகிறோம். இந்த நம்பிக்கை யார் சொன்னது? இதை நம்ப சொல்லி யார் சொன்னது? அல்லாஹ் சொல்கிறான். அதை நம்பி விட்டுன்னு சொன்னால் நீங்கள் இறைநேசருங்கிறான் அல்லாஹ் ரப்புல் ஆலமீன். அப்படி ஆழமான நம்பிக்கை யாரிடம் வேறு ஒன்றி இருக்கின்றதோ உள்ளத்தில், லா ஹவுஃபுன் வலாஹும் யஹ்சனூன்ங்கிறான் அல்லாஹ் ரப்புல் ஆலமீன். அவர்களுக்கு எந்த கவலையும் கிடையாது, எதுக்கும் பயப்பட மாட்டார்கள் என்று அல்லாஹ் சொல்லி காட்டுகிறான். இதுக்கு மேலே என்ன வேணும்? அப்போ இறைநேசர்கள் என்ற போர்வையில், ஆன்மீக பாதை என்ற பெயரில் மக்களை இன்று வழிகெடுக்கக்கூடிய மகான்கள் என்று அந்த சொல்லக்கூடியவர்கள் இஸ்லாத்துக்கும் அவருக்கும் சம்பந்தமே கிடையாது. அப்போ அல்லாஹ்வுடைய நேசர்கள் என்று சொல்லக்கூடியவர்கள் இரண்டு பிரிவினர் தான் உலகத்தில் இருக்கிறாங்க. அல்லாஹ்வினுடைய நேசர்கள் என்று சொல்லக்கூடியவர்கள் இரண்டு பிரிவினர். ஒருத்தங்க எப்படி இருப்பாங்க? நடுநிலையாளர்களாக இருப்பாங்க. இன்னொருத்தங்க எப்படி இருப்பாங்க சொன்னால் அல்லாஹ்வுக்கு நெருக்கமாக இருப்பார்கள். நடுநிலையாளர்களாக இருப்பார்கள் என்று சொன்னால் அவர்கள் இபாதத்துகளை சரியாக இருப்பாங்க, உடலாலும் உள்ளத்தாலும் இபாதத்துகளை சரியாக இருப்பார்கள். அதே நேரத்தில் அல்லாஹ்விற்கு நெருக்கமானவர்கள் எப்படி இருப்பார்கள் என்று சொன்னால் இபாதத்துகள் அல்லாஹ் சொன்ன கட்டளை கடமையை தவிர கூடுதலாக நஃபிலான வணக்கங்கள், கூடுதலாக நல்ல அமல்கள், கூடுதலாக நல்ல செயல்கள் செய்து அல்லாஹ்வை நெருங்குவதற்கான வழிமுறைகளை பார்த்து கொண்டிருப்பார்கள். இவ்வளவுதாங்க உலகத்தில் இருக்கிறாங்க. வேற யாரும் மகான்கள் என்று சொல்லுவதற்கு நம்மளுடைய மார்க்கத்தில் ஆதாரம் கிடையாது. இன்னைக்கு சர்வ சாதாரணமாக பார்த்தோம்னா ஒரு மார்க்கம் பேசக்கூடிய மேடையாக இருந்தாலும் சரி, அல்லது ஒரு அரசியல் மேடையாக இருந்தாலும் சரி, அல்லது ஒரு விழா நடக்கக்கூடிய ஒரு மேடையாக இருந்தாலும் சரி, மக்கள் புகழ்ச்சிக்கு அடிமையாகாத மக்களே உலகத்தில் கிடையாதுங்க. ஒருத்தர் இன்னொருத்தரை புகழ்ந்துட்டா போதும், அப்படியே ஆள் ஆஃப் ஆயிடுவார். புகழ்ச்சிக்கு மயங்காத நபர்களே கிடையாது. இன்னைக்கு சர்வசாதாரணமாக 100% பார்த்தீங்கன்னா இன்னைக்கு மார்க்க பிரச்சார மேடையாக இருந்தாலும் சரி, ஒருத்தரை பற்றி ஒருத்தர் புகழக்கூடிய காட்சியை தான் பார்க்குறோம். அவ்வளவு தூரத்து புகழ் போதை மனிதர்களிடத்தில். அந்த புகழ் போதையை விரும்பக்கூடியாத மனிதர்களே கிடையாது. ஆனால் இஸ்லாத்தை பொறுத்தளவு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கடுமையாக எச்சரிக்கிறாங்க இந்த புகழ்றதை பற்றி. என்னங்க புகழ்ந்தா தப்பா? ஒரு மனிதர் இன்னொரு மனிதரை புகழ்றது தப்பா? அதில் என்ன குற்றம் போயிடுது? ஷரியத்துன்னு அப்படியா சொல்லுது அப்படின்னு கேட்டிங்கன்னா, அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய சொல்லக்கூடிய செய்தி புகாரிங்கிற அந்த ஹதீஸ் புத்தகத்தில் 2662 ஹதீஸாக பதியப்பட்டிருக்கு. அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அறிவிக்கிறாங்க. என்ன செய்கிறாங்கன்னா, சஹாபாக்கள் காலத்தில் தான் ரசூலுல்லாஹ்க்கு முன்னாடி ஒரு சஹாபி இன்னொரு சஹாபி புகழ்கிறாரு. புகழ்ந்தோடனே ரசூல்லா என்ன செய்கிறாங்கன்னு சொன்னீங்கன்னா, புகழ்ந்தோடனே ரசூல்லா ஆமோதிக்கல, கடுமையாக கண்டிக்கிறாங்க. ஒரு சஹாபி ஒரு நபி தோழர் இன்னொரு நபி தோழரை புகழ்கிற போது ரசூல்லா என்ன செய்கிறாங்கன்னு கண்டிக்கிறாங்க. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கிறாங்க, புகழ்ந்தவரை பார்த்து சொல்கிறாங்க,
நீ இப்படி ஒரு நண்பரை வந்து புகழ்றீங்க, உன்னுடைய தோழரை வந்து அளவுக்கு மீறி புகழ்றீங்க, அதனால் நீங்கள் அழிந்து போவீங்க அப்படிங்கிறாங்க. பாருங்கள், ஒரு புகழ்கிறதுனால ரசூலுல்லாஹ்வுடைய வாயிலிருந்து எப்படி வார்த்தை வரும் பாருங்கள். இப்படி அதிக அளவு புகழ்ந்தீங்க என்று சொன்னால் நீங்கள் அழிந்து போவீங்க, புகழ்ந்தவர் அழிந்து போவீங்கன்னு சொல்கிறாங்க ரசூலுல்லாஹ். அதே நேரத்தில் நீங்கள் யாரை புகழ்ந்தீர்களோ அவருடைய அந்த நண்பருடைய கழுத்தை நீங்கள் துண்டிச்சிட்டீங்க, கழுத்தை வந்து உடைச்சிட்டீங்க அப்படின்னு அல்லாஹ்வுடைய தூதர் வந்து சொல்கிறாங்க. அவர் சொல்லிட்டு ரசூலுல்லாஹ் சொல்கிறாங்க, அப்படி நீங்கள் ஒரு சகோதரர் நீங்கள் புகழன்னு ஆசைப்பட்டீங்கன்னா, நீங்கள் ஒருத்தரை புகழணுங்க, புகழ்கிறதுக்கு ஆசைப்பட்டீர்கள் என்று சொன்னால் நீங்கள் எப்படி தெரியுமா சொல்லணும்னு சொல்லி ரசூலுல்லாஹ் ஒரு பாடமே எடுக்கிறாங்க. எப்படி புகழணும், வரம்பு மீறி புகழ்ந்துடக்கூடாது மனிதர்களை. ஏன்னா எனக்கு ஒருத்தர் தெரியுதுங்க, தெரிஞ்சானா அவருடைய செயல்களை வைத்து இன்னார் இப்படிப்பட்டவர், இவர் இந்த மாதிரி மனிதர் ஓரளவு சொல்லலாம். அதே நேரத்தில் அந்த மனிதர் யாருன்னு எனக்கு தெரியாது, அந்த மனிதர் யாரென்றே தெரியாத மாதிரி பார்த்துட்டு என்னமோ நான் தெரிஞ்ச மாதிரி அவரை அளவுக்கு அதிகமாக புகழக்கூடாது. ரசூலுல்லாஹ் அழகான ஒரு இலக்கணத்தை சொல்லித்தராங்க. அப்படி நீங்கள் உங்கள் சகோதரரை புகழ வேண்டும் சொன்னால் நீங்கள் இப்படி சொல்லுங்கள். ஃபஸ்ட்டு பாயிண்ட் என்ன தெரியுமா சொல்கிறாங்க அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள், இன்னாரை நான் இப்படிப்பட்டவர் என்று எண்ணுகின்றேன், இப்படி சொல்லுங்க அப்படிங்கிறாங்க. இன்னாரை இப்படிப்பட்டவருங்க, நல்லவருங்க, எனக்கு தெரியுங்க, இப்படிப்பட்டவர் என்று நான் எண்ணுகின்றேன், நான் நினைக்கிறேன், அவ்வளோதான், ஐ திங்க், நினைக்கிறேன். ரெண்டாவது அல்லாஹ்வுடைய தூதர் சொல்கிறாங்க, அல்லாஹ்வே அவரை குறித்து விசாரணை செய்து முடிவு செய்பவன். அவரை பற்றி டீட்டெயில் வந்து நம்மளுக்கு தெரியாது, வெளிப்படையான செயல் மட்டும் தெரியும். ஆனால் அவரை பற்றிய விசாரணை யாரிடம் இருக்கிறது? அல்லாஹ்ட்ட தான் இருக்குது. அல்லாஹ் தான் அவருடைய அந்த நிலைமையை பார்த்து அவரை பார்த்து முடிவு செய்யக்கூடியவன். மூணாவதாக ரசூலுல்லாஹ் சொல்கிறாங்க, அல்லாஹ் உண்மை நிலையை அறிந்தவனாக இருக்க அவனை முந்திக் கொண்டு நான் யாரையும் பரிசுத்தமானவர் என்று கூற மாட்டேன். இன்றைக்கி பார்க்குறோம்ல, ஆளை பார்த்தோன்னா ஒரு அளவுக்கு புகுந்துட்டானா இவரை மாதிரி ஆள் பரிசுத்தமான ஆள் யாருமே கிடையாதுங்க, இவரை மாதிரி சுத்தமான ஆள் யாரும் கிடையாதுங்க, இவரை மாதிரி தூய்மையானவர் உலகத்தில் யாருமே கிடையாது, இவரை மாதிரி பரிசுத்தம் உலகத்தில் யாரும் கிடையாது சொல்கிறோம்ல, இப்படி நீங்கள் சொல்லாதீங்கிறாங்க ரசூலுல்லாஹ். என்ன காரணம்? உண்மை நிலையை அறிந்தவன் அல்லாஹ் தான், அவருடைய அந்த மறைமுகமான செயல்களை அறிந்தவன் அல்லாஹ் தான். அப்போ எப்படி நம்ம சொல்ல முடியும் அவர் பரிசுத்தமானவர் என்று? அப்படி சொல்லாதீங்கன்னு ரசூலுல்லாஹ் சொல்கிறாங்க. நாலாவது என்ன சொல்கிறாங்கன்னா, அவரை இன்னின்ன விதமாக எண்ணுகின்றேன், இவர் இப்படிப்பட்டவர், இவர் இப்படிப்பட்டவராக இருக்கலாம் என்று எண்ணுகிறேன் என்று அல்லாஹ்வுடைய தூதர் என்ன செய்கிறாங்க, கடுமையாக எச்சரிக்கை செய்துவிட்டு ஒருவரை புகழ வேண்டும் சொன்னால் இப்படி புகழுங்க அப்படின்னு இந்த செய்தி மூலம் நம்மளுக்கு தெரியுது. அப்போ என்ன தெரியுது நம்மளுக்கு இந்த செய்தியிலேருந்து பார்த்தீங்கன்னா, ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய இந்த சொன்ன செய்தியில் என்ன தெரியுதுன்னா, ஒரு மனிதரை ஜட்ஜ் பண்ண வேண்டும், ஒரு மனிதனை எடை போட வேண்டும், ஒரு மனிதனை அறிந்து கொள்ள வேண்டும் சொன்னால் வெளிப்புற செயல்பாடுகள் மூலம் மட்டும்தான் ஒரு மனிதனால் அறிந்து கொள்ள முடியும். அவனுடைய கல்வி வந்து நம்மளுக்கு தெரியாது, எப்படிப்பட்டவன் நம்மளுக்கு தெரியாது. 5 நேரம் தொழுகுவார், தாவா பண்ணுவார், எல்லாமே செய்வார். ஆனால் அவருடைய அந்த உண்மை நிலை என்ன, அவர் கல்வியில் என்ன இருக்குங்கிற விஷயம் யாருக்கும் தெரியாது. அப்போ நம்ம வந்து யாரையும் என்ன செய்ய முடியாது, இவர் சொர்க்கவாசி, இவர் இறைநேசர், இவர் அல்லாஹ்வுடைய நேசத்திற்குரியவர், இவ்வளோ தூரம் இபாதத்தில் இருக்கிறார் என்று யாரும் சொல்வதற்கு தகுதி கிடையாது. அப்படி தகுதி மீறி நீங்கள் புகழ்ந்தீர்கள் என்று சொன்னால் அது யாருடைய அதிகாரத்தில் கை வச்சது மாதிரி? அல்லாஹ்வுடைய அதிகாரத்தில் கை வச்ச மாதிரி. அல்லாஹ்வுடைய அதிகாரத்தில் கை வைப்பதற்கு மனிதனுக்கு துளி அளவு கூட என்ன கிடையாது, உரிமை கிடையாது. அது மட்டுமல்ல, அதே நேரத்தில் நாம் வாழுகின்ற இந்த உலகத்தில் நமக்கு சம்பந்தப்பட்ட விஷயமாக இருந்தால் மட்டும்தான் நல்லவரா கெட்டவரா என்று நம்ம தீர்மானிக்க முடியுமே ஒழிய, அவர் ஒரிஜினலாக எப்படிப்பட்டவர், உள்ளத்தில் எப்படிப்பட்டவர், உள்ளத்தில் என்ன மாதிரி இருக்கா நம்மளுக்கு தெரியாது. இதான் மார்க்கவும் நம்மளுக்கு சொல்லிக்கிட்டு. அதே நேரத்தில் மக்கள் என்ன செய்கிறாங்கன்னா, மகான்கள் என்று முடிவு செய்து இந்த மகான் எனக்கு நாளைக்கு மறுமையில பரிந்துரை செய்வார், இந்த மகான் அல்லாஹ்விடம் என்னை நெருக்கமாக ஆக்கி வைப்பார், இந்த மகான் வாழ்க்கையில் எல்லா பரக்கத்தையும் எனக்கு தருவார் அப்படின்னு சொல்லி ஒரு நம்பிக்கையில் வாழ்ந்தோம் என்று சொன்னால்
அந்த நம்பிக்கை அல்லாஹ்விடத்தில் நிராகரிக்கப்படும். அல்லாஹ் ஏற்றுக்கொள்ள மாட்டான். இன்னைக்கு உதாரணம் பாருங்க, ஒரு மார்க்கப்பட்டுள்ள பெண்ணை ரசூலுல்லாஹ் திருமணம் முடிக்க சொல்றாங்க. 4 நோக்கத்துக்காக ஒரு பெண் திருமணம் முடிக்கப்படுறாங்க. நிக்கா பண்ண சொன்னோம்னா 4 விஷயம் தாங்க. உலகத்தில் எங்கே போய் ஆராய்ச்சி பண்ணி பாருங்க. ஒரு நிக்கா, ஒரு திருமணம் என்று சொன்னால் மனிதர்கள்ட்ட இயற்கையாக சில இதுக்கு விரும்புவான் மனுஷன். பெரும்பாலான மனுஷன் என்ன செய்ய, பொண்ணோட அழகைத்தான் எதிர்பார்ப்பாங்க. பொண்ணு அழகா இருக்கா, பொண்ணு லட்சணமாக இருக்கா. இங்கே மட்டும் இல்லை, எல்லா சமுதாயத்திலும் இதான் இருக்குது. இது பெரும்பாலான ஆண்கள்கிட்ட இருக்கும். பொண்ணு அழகாக இருக்கான்னு தான் பார்ப்பாங்க. இன்னும் சில பேர் என்ன செய்வான், பணத்தை ஆசைப்படுத்த என்ன செய்வான், பொண்ணுகிட்ட செல்வம் இருக்கா, பொண்ணுகிட்ட நல்லா பண வசதி இருக்கா, நல்லா பங்களா இருக்கா, இப்படின்னு என்ன செய்வான் சில பேர் எதிர்பார்ப்பார்கள். அதெல்லாம் விட்டு அந்த மணமகனுடைய பெற்றோர் இருப்பாங்க பார்த்தீங்களா, ரொம்ப ப்ரெஸ்டீஜ் பார்க்கக்கூடிய ஆளுங்க. இவங்க என்ன செய்வாங்கன்னா, எப்போ அழகு இருக்கட்டும், அறிவு இருக்கட்டும், பணம் இருக்கட்டும், இருந்தாலும் குடும்பம் எப்படிப்பட்ட குடும்பம், நல்ல ஒரு பாரம்பரியம் மிக்க குடும்பமா, நல்ல ஒரு நல்ல நிலையில் இருந்த குடும்பமா, அவங்களுடைய வம்சம் என்ன, அவங்களுடைய அந்த பின்னணி என்ன, இப்படியும் பார்த்து திருமணம் பண்ணக்கூடிய ஆளுங்க இருக்காங்களா இல்லையா? அப்போ ஒரு இறை தூதர் சொன்ன விஷயம், 4 விஷயத்துக்காக மணமுடிக்கப்படுகிற ஒரு பெண், அவருடைய அழகுக்காக, அவர் செல்வத்திற்காக, அவருடைய குலத்திற்காக, பாரம்பரியத்துக்காக. ரசூலுல்லாஹ் என்ன சொல்றாங்க, இந்த 3ஐயும் தூக்கி போட்டுருங்கிறாங்க. ரசூலுல்லாஹ் 3ஐயும் தூக்கி போட்டுரு. அப்படி இந்த 3 முற்படுத்தி 3 ப்ரிஃபரன்ஸ் கொடுத்து நீ ஒரு பொண்ணை முடிச்சேன்னா ரசூலுல்லாஹ் சொல்றாங்க, உன் கைகள் நாசமாகட்டும் அப்படிங்கிறாங்க. கைகள் நாசமாகட்டும். உலகத்தில் இந்த 3ஐயும் தீர்மானிக்க முடியும் நம்மளால. ஏன், இதெல்லாம் வெளிப்படையாக தெரியுது. ஒரு பொண்ணு அழகா இருக்காளா இல்லையா தெரிஞ்சு போயிடுது, வெளிப்படையான விஷயம். அவங்க குடும்பம் நல்ல குடும்பமா, பாரம்பரியமிக்க குடும்பமா தெரிஞ்சுக்கலாம், விசாரித்து தெரிஞ்சுக்கலாம். அதே நேரத்தில் இவன் பணக்காரனா, நல்ல செல்வம் இருக்கா, நல்ல விவசாய நிலம் இருக்கா, நல்ல சொத்து பத்து இருக்கா, கார் இருக்கா, பங்களா இருக்கா, வெளிப்படையாக பார்த்து தெரிஞ்சுக்கலாம். இப்போ இந்த 3 விஷயங்கள் மட்டும் நம்மளால் தீர்மானிக்க முடியும். ரசூலுல்லாஹ் என்ன தெரியுமா சொல்றாங்க, 3ஐயும் தூக்கி போட்டுரு, 4வது விஷயத்துக்காக ஒரு பெண்ணை நீ மணந்து கொள். யார சொல்றாங்க, மார்க்கப்பட்டுள்ள பெண்ணை நீ தேர்ந்தெடுத்துக்கொள் அப்படிங்கிறாங்க. இன்னைக்கு எத்தனை பேர் அதை அளவுகோலை வச்சு இன்னைக்கு திருமணம் முடிக்கின்றோம்? எத்தனை இளைஞர்கள் இந்த அளவுகோலை வைத்து திருமணம் முடிக்கின்றார்கள்? அப்படி மார்க்கப்பட்டுள்ள பெண்ணை மணந்து கொண்டாலும் அங்கேயும் பிரச்சனை வருதா இல்லையா? வருது. அப்ப என்ன காரணம் என்று சொன்னால், அப்ப அந்த உள்ளத்தில் இருக்கக்கூடிய விஷயங்கள், உள்ளத்தில் இருக்கக்கூடிய அந்த ரகசியங்களை அறிந்தவன் அல்லாஹ் தான். அதனால தான் மார்க்கம் பார்த்தீங்கன்னா இந்த 3ல மட்டும் தீர்மானித்து நம்ம முடிவு எடுத்துடலாம். ஆனால் மார்க்கப்பட்டுள்ள ஒரு பெண்ணை நம்ம தேர்ந்தெடுத்து திருமணம் செய்து கொண்டாலும் அதனுடைய உண்மையான அந்த மார்க்கப்பற்று என்ன, இந்த பெண் இந்த மார்க்க விஷயத்தில் எல்லா நிலைக்கும் நம்ம இந்த கணவனுக்கு உறுதுணையாக இருப்பாளா, மறுமை வெற்றிக்காக நம் குடும்பத்துக்காக உழைப்பாளா, குழந்தைகளை பெற்றுக் கொடுத்தால் அந்த குழந்தைகளை அந்த மார்க்கத்தை சொல்லி வளர்ப்பாளா, மார்க்க சூழலில் இந்த நம்மளுடைய வீடை பராமரிப்பாளா அப்படின்னு பார்த்தா அதெல்லாம் தெரியாது, நம்மளுக்கு தெரியாது. திருமணம் பண்ணி மார்க்கப்பட்டுள்ள பெண்ணை முடித்தாலும் அவளுடைய அந்த வெளிப்படக்கூடிய விஷயங்கள் எப்போ தெரியும், காலம் செல்ல செல்ல தெரியும். அப்போ இது ஒரு மறைமுகமான விஷயங்கள் வருது, நம்மளுக்கு தெரியாது. எப்படி புகழக்கூடிய விஷயத்தில் அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கடுமையை காட்டினார்களோ, ஒரு இலக்கணத்தை குறித்து இப்படி புகழ்ந்து கொள்கள் என்று சொன்னார்களோ, அதே போல இந்த உலகத்தில் பார்த்தீங்கன்னா மார்க்கப்பட்டுள்ள மணமகளை தேடுவது எப்படி இருந்தாலும் நம்ம வெளிப்படையாகத்தான் சில விஷயங்கள் என்ன செய்ய முடியும், தெரிந்து கொள்ள முடியும். கண்ணியத்திற்குரிய தாய்மார்களே, சகோதரர்களே, அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் குர்ஆனில் சொல்லி காட்டுகிறான், மூமின்களை சோதித்து அறிய முடியுமான்னு நல்லா சொல்லி காட்டுகிறான். இன்னைக்கு என்னென்னமோ டெஸ்ட் பண்ணுறோம், அல்லாஹ் என்ன சொல்கிறான் தெரியுமா, மூமின்களை சோதித்து அறிய முடியுமாங்கிறான் அல்லாஹ். அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் அல் மும்தஹினா 60 அத்தியாயத்தில் சொல்லி காட்டுகிறான். நம்பிக்கை கொண்ட மக்களை பார்த்து சொல்றான், ஈமான் கொண்டவர்களை பார்த்து சொல்கிறான், நம்பிக்கை கொண்டவரே, நம்பிக்கை கொண்ட பெண்கள் ஹிஜ்ரத்து செய்து உங்களிடம் வந்தால் அவர்களை சோதித்து பாருங்கள் அல்லாஹ். அந்த காலத்தில் ஹிஜ்ரத்து பண்ணுவாங்க, போர் நடக்கும், பல்வேறு சூழ்நிலைகள், நெருக்கடியான சூழ்நிலைகள் இருக்கும். அந்த சூழ்நிலையில் ஒரு ஊர்லேருந்து இன்னொரு ஊருக்கு போவாங்க. இஸ்லாத்தில்
ஒரு தனி சிறப்பு வாய்ந்த அம்சம் என்று சொன்னால் ஹிஜ்ரத் பண்ணுறது, நாடு துறக்கிறது. சொத்து சொத்தெல்லாம் விட்டு, குடும்பத்தெல்லாம் விட்டுட்டு, உறவுகளெல்லாம் விட்டுட்டு இஸ்லாத்திற்காக தியாகம் செய்வதற்காக நாடு துறப்ப தான் ஹிஜ்ரத்துன்னு சொல்லுவாங்க. அப்படி ஹிஜ்ரத்து செய்து நம்பிக்கை கொண்ட பெண்கள் உங்களிடம் வந்தால் நபியை நம்பிக்கை கொண்டவரே நீங்கள் சோதித்து பாருங்கள் அல்லாஹ் சொல்லிட்டு அல்லாஹ் சொல்றான். தெரியும், அங்கதாங்க பாயிண்ட். அவர்களது நம்பிக்கையை அல்லாஹ் தான் நன்கு அறிந்தவன். நம்ம வெளிப்புறமா வர்றாங்க, ஹிஜ்ரத் செய்கிறாங்க, அடைக்கலம் கொடுக்குறோம், வாங்க. ஈமான் கொண்ட பெண்கள் வர்றாங்க, ஈமான் கொண்ட ஆண்கள் வர்றாங்க, வாங்க நாங்கள் அடைக்கலம் தர்றோம். யார் சொல்கிறா? மதீனாவாசிகள் சொல்கிறாங்க, மக்காவாசிகள் வர்றாங்க புலம்பெயர்ந்து, நாங்கள் அடைக்கலம் தரோம், அவங்க சப்போர்ட் பண்ணுறோம். இன்றைக்கி வெள்ளம் வந்துச்சுன்னா எப்படி பள்ளிவாசல மக்கள் தங்க வைக்கப்பட்டு அடைக்கலம் செய்து உதவி செய்கிறார்களோ, அதே போல் அந்த ஹிஜ்ரத் செய்து வந்த மக்களுக்கு மதீனாவாசிகள் வந்து உதவி செய்கிறாங்க, உதவி செஞ்சாங்க. ஆனால் அங்கே அல்லாஹ் ஒரு டெஸ்ட்டை வைக்கிறான். நீங்கள் நம்பிக்கை கொண்டு மக்கள் வராங்களா, சோதிங்க, அவ்வளோதான். ஆனால் அவர்களுடைய உண்மையான ஈமான், அவர்களுடைய உண்மையான நம்பிக்கை யாருக்கு தெரியும்? அல்லாஹ்வுக்கு தான் தெரியுங்கிறான் அல்லாஹ். அவ்வளோதான் டெஸ்ட் பண்ண முடியும், வேறு என்ன பண்ண முடியும்? சொல்லிட்டு அல்லாஹ் சொல்கிறான், அவர்கள் நம்பிக்கை கொண்டோர் என்று நீங்கள் அறிந்தால். அவர் கலிமா சொல்லி அல்லாஹ்வை நம்பி, அல்லாஹ்வுடைய தூதரை நம்பி இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்டு வந்தால் அவர்களை திரும்ப இறை நிராகரிப்பவரிடம் காஃபிர்கிட்ட அனுப்பிடாதீங்க அப்படிங்கிறான் அல்லாஹ். ஒரு சட்டத்தை இங்கே ஏற்றான் அல்லாஹ், சட்டத்தை சொல்லி காட்டுறான். இந்த ஈமான் கொண்ட முஸ்லிம்கள் யாருக்கு அனுமதி கிடையாது? காஃபிர்களுக்கு அனுமதி கிடையாது. அதே நேரத்தில் அவர்களும் இவர்களுக்கு அனுமதி கிடையாது. ஒரு முஸ்லீம் காஃபிருக்கு சொந்தம் கிடையாது, அதே நேரத்தில் காஃபிர் முஸ்லீமுக்கு சொந்தம் கிடையாது. ஏன்னா அது இறைவனை நிராகரிக்கக்கூடியவர்கள். அப்போ அல்லாஹ் அங்கே ஈமானை பற்றி சொல்லி காட்டும் பொழுது, மறைவான விஷயத்தை சொல்லி காட்டும் பொழுது, அவருடைய ஈமான் நிலையை அல்லாஹ் தான் உண்மையிலே அறிந்தவன், அல்லாஹ் தான் நன்கு அறிந்தவன். அல் அலீம் அப்படிங்கிறான் அல்லாஹ், அல் அலீம். அந்த ஈமான் வரும்போது நன்கு அறிந்தவன் அவன் தான். அப்போ நம்ம இப்படி பார்க்கும் பொழுது என்ன செய்ய முடியும்? அப்போ சோதித்து பார்க்கணும். எப்படி சோதித்து பார்க்க முடியும்? களிமா சொல்லிட்டானா, இஸ்லாத்துக்கு வந்துட்டானா, அல்லாஹ்வை நம்புறானா, தூதரை நம்புறானா, அவ்வளோதான் நம்ம வேலை. இவனுடைய உள்ளத்தை நம்ம திறந்து பார்க்கல, அவனுடைய உள்ளத்தில் இருப்ப நம்மளுக்கு தெரியாது. அப்போ எப்படி நம்ம இறை நேசர்களை அறிந்து கொள்ள முடியும்? எப்படி ஒரு மனிதரை வந்து எப்படி மகான் என்று சொல்ல முடியும்? சற்று சிந்தித்து பார்க்க வேண்டும். நீ உலகத்தில் பார்த்தேன்னா பெரிய பெரிய லாயர்ஸ் இருக்கிறாங்க, டாக்டர்ஸ் இருக்கிறாங்க, அறிவியல் அறிஞர் இருக்கிறாங்க, சயின்டிஸ்ட் இருக்கிறாங்க, பெரிய படித்த விற்பனர்கள் இருக்கிறாங்க. இவர்களே என்ன செய்கிறாங்க? இவ்வளவு படித்த மேதைகளாக இருந்தும் இன்னைக்கு என்ன செய்கிறாங்கன்னா, மகான் இப்படி ஒருத்தர் இருக்கிறார், மகான்கிட்ட போய் ஆசீர்வாதம் வாங்கணும், மகான்கிட்ட போய் நம்ம என்ன செய்யணும்? பிளெஸ்ஸிங்ஸ் வாங்கணும். அப்போ நம்மளுடைய வாழ்க்கை வந்து பறக்கத்தான் இருக்கும், அப்போனா தான் வாழ்க்கை வந்து சுபிட்சமாக இருக்குன்னு சொல்லி இன்றைக்கி என்ன செய்கிறாங்க? ஏகப்பட்ட அறிவாளிகள் அந்த உலகத்தில் உள்ள புத்தகத்தை படித்து தெரிந்தவர்கள் தான். குரான் அவங்க ஒன்றும் படிக்கலை, குரானில் சொல்லப்பட்ட விஷயத்தை அவங்க ஒன்றும் தெரியலை, அவங்களுக்கு நாம் சொல்லலை, அந்த செய்தியை சொல்லக்கூடிய மக்களாக இல்லை நம்ம. அப்போ இப்பேற்பட்ட மக்கள் இந்த வழியில் போகின்ற பொழுது யாரும் யாரையும் இறைநேசர் என்று என்ன செய்ய முடியாது? தீர்மானிக்க முடியாது. அதனால தான் அல்லாஹ் கேட்குறான், அவங்களுடைய ஈமானை நன்கு அறிந்தவன் அல்லாஹ் மட்டும்தான் அப்படிங்கிறான். அதே நேரத்தில் அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் குரானிலே கேட்குறான், நல்லவற்றை பேசினால் இறைநேசராக ஆயிடுவாரா அப்படிங்கிறாங்க. நல்லவற்றை பேசுகிறாரு, நல்ல போதனை பண்ணுறாரு, இப்படி பேசினா அவர் இறைநேசராக ஆயிடுவாரா அப்படின்னு அல்லாஹ் கேட்குறான். அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் குரானில் சொல்லி காட்டுகிறான். 2வது அல்பகராங்கிற அத்தியாயத்தில் 204வது வருஷத்தில் அல்லாஹ் சொல்லி காட்டுகிறான், உம்மை கவரக்கூடிய வகையில், உம்மை நபியை பார்த்து சொல்கிறான், உம்மை கவரக்கூடிய வகையில் இந்த உலக வாழ்வை பற்றி பேசும் கடுமையான வாதத்திறமை உடையவனும் மனிதர்களில் இருக்கின்றான். தன் உள்ளத்தில் இருப்பதற்கு அல்லாஹ்வை சாட்சி ஆகுவான், திறமையாக பேசுவான், வாதத்திறமை இருக்கும், பெரிய ஆராய்ச்சி திறன் இருக்கும். அப்பேற்பட்ட மக்கள் என்ன செய்வான்? எல்லாத்தையும் பேசி போட்டு யாரை சாட்சி ஆக்குவான்? அல்லாஹ்வை சாட்சி ஆக்குவான். இப்பேற்பட்ட மனிதர்கள் நம்பாதே. நபியை பார்த்து சொல்கிறான், இப்பேற்பட்ட நபர்களை பார்த்து நம்பாதே. அப்போ அல்லாஹ்வே சொல்லி காட்டுக்கணும். அப்போ நல்லவற்றை பேசினால் அவரும் இறைநேசராக ஆக முடியாது.
நல்ல போதனைகளை செய்தாலும் அவர் இறைநேசராக ஆக முடியாது. இது குர்ஆனில் அல்லாஹ் சொல்லி காட்டுகின்றான். அதே போல் கண்ணியத்திற்குரிய தாய்மார்களே சகோதரர்களே, நல்லடிகளாக கருதப்பட்ட சில பேருக்கும் அங்கே நரகம் இருக்கின்றது. வாழ்க்கையில் பார்த்தீங்கன்னா, உலகத்தில் பார்த்தீங்கன்னா அல்லாஹ்வுடைய தூதரை சொல்லி காட்டுறாங்க, சொர்க்கத்திற்கான செயல்களை செஞ்சுக்கிட்டு இருப்பார், அவர் கடைசி நரகவாசியாயிருவார். நரகத்திற்கான செயல்களை செஞ்சுக்கிட்டு இருப்பார், அவர் சொர்க்கவாசியாக இருப்பார். நாளைக்கு யார் எப்பேற்பட்டு என்ன நிலையில் எப்படி மௌத்தா போகிறாங்க என்னங்கிறது எதுவுமே நம்மளுக்கு தெரியாது. அப்போ அல்லாஹ்வுக்கு கட்டுப்பட்டு அல்லாஹ்வுடைய தூதருக்கு பட்டு நம்மளால் இயன்ற அளவு நம்மளுடைய வாழ்க்கையை அமைத்து கொண்டு நாம் இறைநேசர் ஆகுவதற்கு முயற்சி செய்யணுமே தவிர, அடுத்தவன் மௌத்தா போனால் இப்படி பேசுனது, அடுத்த ஆள் மௌத்தா போனால் இப்படி பேசுறது, இவர் பெரிய பணக்காரர் இருந்தார், இவர் பெரிய மௌத்து, இவர் ஏழை குடும்பத்தில் இருந்தால் அந்த மௌத்தை கண்டுக்கிறது கிடையாது. அப்படி இறப்பை வைத்து, குடும்ப பின்னணியை வைத்து இறப்பை பற்றி ஸ்லாகித்து பேசுவதற்கு இஸ்லாம் நம்மளுக்கு சொல்லித்தரல. எல்லாரும் மரணத்தை சுவைக்கக்கூடியவர்கள் தான். அப்போ புறத்தோற்றத்தை வைத்து இறைநேசர் என்று சொல்வதற்கு யாருக்கும் தகுதி கிடையாது. அதே நேரத்தில் நல்லடியார்களுக்கும் நாளை நரகம் இருக்கின்றதுன்னு அல்லாஹ் திருமறையை சொல்லி காட்டுகின்றான். ஒரு பெரிய செல்வந்தர் இருப்பார், பெரிய ஒரு வீரர் இருப்பார், பெரிய ஆலிம் இருப்பார். ரசூலுல்லாஹி சொல்கிறாங்களே, ஹதீஸ் கேள்விப்பட்டிருக்கோமே, செல்வந்தர் தன்னை புகழ வேண்டும் சொல்லி தர்மம் பண்ணியிருப்பார். ஒரு பெரிய போர் வீரன் சகிதாக்கப்பட்டிருப்பார், தன்னை வீரன் என்று புகழன்னு நினைப்பார். ஒரு ஆலிம் தன்னை பெரிய மார்க்க அறிஞர் என்று நினைப்பார். இப்படி இந்த நினைப்பில் யாரெல்லாம் மரணித்து விட்டார்களோ அவர்கள் நாளைக்கு நரகத்தில் தூக்கி போடப்படும், அவர்கள் தூக்கி போடப்படுவார்கள் என்று அல்லாஹ்வுடைய தூதர் என்ன செய்கிறாங்க, எச்சரிக்கை செய்கின்றார்கள். அப்போ நம்ம ஒரு டெஃபினேஷன், நம்ம ஒரு இலக்கணம் வச்சிருப்போம் இன்னொரு மனிதரை பற்றி, ஆனால் அங்கே எல்லாமே நெகட்டிவாக இருக்கும். நம்ம ஒன்று நினச்சோம்னா அங்கே ஒன்று வேறு மாதிரி அமையும். இதுதான் இஸ்லாம். ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா என்ன தெரியுமா செய்கிறாங்க, ரசூலுல்லாஹ் கூட இருக்கிறாங்க. ஆயிஷா ரலியல்லாஹு அவங்க அன்சாரி குலத்தை சேர்ந்த அன்சாரிகளோட ஒரு குழந்தை இறந்து போயிடுது. ஒரு குழந்தைங்க, பால்குடி குழந்தை இறந்து போயிடுது. அப்போ ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா என்ன தெரியுமா சொல்கிறாங்க, ரசூலுல்லாஹ் பக்கத்தில் இருக்கிறாங்க. அந்த இறந்த குழந்தையை பார்த்து ஆயிஷா ரலியல்லாஹு சொல்கிறாங்க, இந்த குழந்தைக்கு நல்வாழ்த்துக்கள் அப்படிங்கிறாங்க. எந்த பாவமும் செஞ்சதில்லை அந்த குழந்தை, எந்த பக்குவமும் தெரியாது, ஒன்றுமே தெரியாது, நல்லது கெட்டது எதுவுமே தெரியாது. இறந்த குழந்தைக்கு ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா அவர்கள் அந்த குழந்தைக்கு வாழ்த்து தெரிவிக்கிறாங்க, வாழ்த்துக்கள் அப்படிங்கிறாங்க. சொர்க்கத்தினுடைய சிட்டுக்குருவியில் ஒரு சிட்டுக்குருவி இந்த குழந்தைன்னு சொல்கிறாங்க. யார்? ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா சொல்லிட்டு எந்த தீமையும் அந்த குழந்தை செய்யலை அப்படிங்கிறாங்க. ரசூலுல்லாஹ் கேட்டுக்கிட்டே இருக்கிறாங்க, இதை ஆயிஷாவே வேற எதுவும் சொல்கிறியா அப்படிங்கிறாங்க. அல்லாஹ்வுடைய தூதர் சிட்டுக்குருவின்னு சொல்கிற, சொர்க்கத்தில் சிட்டுக்குருவின்னு சொல்கிற, அந்த குழந்தை எந்த தீமையும் செய்யலைங்கிற, அந்த குழந்தைக்கு நல்வாழ்த்துன்னு சொல்கிறிய, எதனால் சொல்கிற? அல்லாஹ்வுடைய தூதர் கேட்குறாங்க ஆயிஷா மாட்ட. அப்போ ரசூலுல்லாஹ் சொல்கிறாங்க, வேறு எது இருக்கா ஆயிஷான்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க, அல்லாஹ் சொர்க்கத்திற்கென்றே சிலரை படைத்திருக்கின்றான், அல்லாஹ் நரகத்திற்கென்றே சிலரை படைத்திருக்கின்றான். அல்லாஹ் சொர்க்கத்திற்கென்றே படைத்து விட்டு சொல்லிவிட்டு ரசூலுல்லாஹ் சொல்கிறாங்க, அவர்கள் பெற்றோர்களுடைய முதுகந்தண்டில் இருந்தபோதே அதற்காக படைக்கப்பட்டு விட்டார்கள். அப்போ ஒரு குழந்தை இறந்ததுக்கே நம்ம எதுவுமே டிக்ளேர் பண்ணக்கூடாது, இதான் மார்க்கம். ஒரு குழந்தை இறந்ததுக்கே அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த குழந்தை சோனவாசி என்று சொல்லாதே, நரகவாசி என்று சொல்லாதே, அந்த தீர்ப்பளிக்கக்கூடிய அதிகாரம் நம்மகிட்ட கிடையாது. ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா ரசூலுல்லாஹ் சொல்கிறாங்க. இது எப்பேற்பட்ட விஷயம் பாருங்கள். ஒரு குழந்தை இறந்து போச்சு, வாழ்த்துக்கள்னு சொல்கிறாங்க. ஆனால் ரசூலுல்லாஹ் அவர்கள் சொல்லை கேட்டு என்ன செய்கிறாங்க, இப்படி சொல்லாதே என்று சொல்கிறார்கள். மார்க்கம் எப்படி நம்மளுக்கு சொல்லி காட்டுக்கு பாருங்கள். அதே நேரத்தில் பார்த்தீங்கன்னா ஹிஜ்ரத் செஞ்சுருப்பார், ஹிஜ்ரத் பண்ணியிருப்பார், நாடு திறந்திருப்பார். இவரையும் நம்ம இறைநேசர்னு சொல்கிறதுக்கு நம்ம ஆதாரம் கிடையாது. பாருங்கள் எப்பேற்பட்ட மார்க்கம் பாருங்கள். புறத்தோற்றத்தை வச்சு இறைநேசர்னு சொல்ல முடியாது, நல்லவராக இருப்பார் அவர் என்ன இறைநேசர்னு சொல்ல முடியாது, மார்க்கப்பட்டுள்ள பெண்ணாக ஆனால் இருப்பாங்க அவங்களே இறைநேசர்னு சொல்ல முடியாது, ஒரு நல்லவற்றை பேசினா கூட அவர்களே இறைநேசர் ஆக முடியாது. ஹிஜ்ரத் செய்யும்போது, ஹிஜ்ரத் நாடு திறந்த போது அதுவும் அவர்களை நாம் என்ன செய்ய முடியாது, இறைநேசர்கள் என்று சொல்ல முடியாது. ஒரு அன்சாரி பெண்மணி உம்முல் அலா ரலியல்லாஹு அன்ஹா அவர்கள் ரசூலுல்லாஹ்ட்ட பையத்து செய்கிறாங்க, ஒரு ஒப்பந்தம் செய்கிறாங்க, உடன்படிக்கை மேற்கொள்கிறாங்க. மதீனாவுக்கு முகாஜிர்கள் வர்றாங்க, மக்காலேருந்து முகாஜிர்கள்லாம் வர்றாங்க, அடைக்கலம் தருகின்றார்கள்.
அங்கே வீடுகளில் தங்குவதற்கு, மதீனாவாசிகள் வீடுகளில் தங்குவதற்கு பார்த்தீங்கன்னா அந்த முகாஜிர்களுக்கு சீட்டு போட்டு குலுக்குவாங்க. இன்னாருடைய வீட்டில் யார் யாரெல்லாம் தங்கலாம், அதான் மதீனாவாசிகள் வீட்டில் மக்காவாசிகள் வர்றாங்க, மக்காவாசிகள் யார் யார் இந்த மதீனாவாசிகள் வீட்டில் தங்கலாம் சொல்லி சீட்டு போட்டு குலுக்குவாங்களாம். அப்படி குலுக்கின்ற பொழுது உம்முல் அலா ரலி அல்லாஹ் அவர்கள் வீட்டில் ஒரு சகாபியோட பேர் வருது சீட்டில். யார் அவர்னா உஸ்மான் பின் மல்வூன் ரலி அல்லாஹ் அவர்களுடைய பேர் வருது. அவர்கள் அவருடைய வீட்டில் தங்குறாங்க. அந்த பெண்மணி வீட்டில் வீட்டுக்காரர் இருக்கிறாரு. இந்த சகாபி இந்த மக்காலேருந்து வந்த அந்த நபி தோழர் தங்குறாங்க. தங்குகின்ற போது அந்த மனிதர் நல்ல மனிதர், இபாதத்தானவர். யார்? உஸ்மான் பின் மல்வூன் ரலி அல்லாஹ் அவர்கள். நல்ல இபாதத்தவர், நல்லா வணங்குறாரு, இறை வணக்கத்தில் ஈடுபடுறாரு, நல்ல ஒரு வணக்கசாலி, ஹிஜ்ர் செய்து வந்தவர். அப்போ அந்த சகாபிக்கு நோய்வாய்ப்பட்டு இறந்துடுறாங்க. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அவர்களை குளிப்பாட்டி கஃனிட்டு அப்படி கஃனியிட பொழுது இந்த பெண்மணி என்ன தெரியுமா சொல்கிறாங்க? அந்த இறந்த சகாபியை பார்த்து, இவருக்கு உன் மீது இறையருள் உண்டாகட்டும், இறைவனுடைய அருள் இந்த மனிதருக்கு உண்டாகட்டும், அல்லாஹ் உண்மை கண்ணியப்படுத்தி விட்டான் என்று அந்த பெண்மணி சொல்கிறாங்க. அந்த சகாபி மக்காவிலிருந்து வந்த சகாபி, இந்த மதீனாவில் தங்கியிருந்த இந்த பெண்மணி வீட்டில் தங்கியிருந்த சகாபி வீட்டில் இறந்துடுறாங்க. இறந்த பிறகு கஃனியிடும்போது அந்த பெண்மணி என்ன செய்கிறாங்க? இந்த வார்த்தையை விட்டுறாங்க, உங்களுக்கு இறையருள் உண்டாகட்டும், அல்லாஹ் உங்களை கண்ணியப்படுத்தியுள்ளான் என்று. கேட்ட மாத்திரம் அல்லாஹ்வுடைய தூதர் சொல்கிறாங்க, அந்த பெண்மணியை பார்த்து, அவரை அல்லாஹ் எப்படி கண்ணியப்படுத்தினா உனக்கு தெரியுமாங்கிறாங்க. பாருங்களேன், சர்வசாதாரணமாக வார்த்தை வந்திருக்கு அந்த காலத்தில் சகாபிய பெண்மணிகள் இருந்து. ஆனால் ரசூல் அதை கண்டிக்கிறாங்க. ஏன்னா ஷிர்க்குக்கு உள்ளே போயிடக்கூடாது, ஷிர்க்குடைய பார்டர் கூட போயிடக்கூடாது. ஆனால் ரசூல்லா எப்படி கண்ணியப்படுத்தினா அல்லாஹ் சொல்லு அப்படிங்கிறாங்க. அப்போ அல்லாஹ்வுடைய தூதரே, அப்போ அல்லாஹ் யாரைத்தான் கண்ணியப்படுத்துவான் நீங்களே சொல்லுங்க அந்த பெண்மணி கேட்குறாங்க. அல்லாஹ்வுடைய தூதரே, அப்போ அல்லாஹ் எப்படி கண்ணியப்படுத்துவான், அல்லாஹ் யாரை கண்ணியப்படுத்துவான் சொல்லுங்க அப்படிங்கிறாங்க ரசூல்லாட்ட அந்த பெண்மணி கேட்குறாங்க. உடனே அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லி காட்டுகின்றார்கள், அவர் இறந்துட்டார், மௌத்தா போயிட்டார். அல்லாஹ்வின் மீது சத்தியமாக இவர் விஷயத்தில் நன்மையை தான் நான் விரும்புகிறேன் ரசூல்லா சொல்கிறாங்க. இவர் இறந்துட்டார், மௌத்தா போயிட்டார், அல்லாஹ் மீது சத்தியம் மட்டும் சொல்கிறேன், இவருடைய விஷயத்தில் நன்மையை தான் நான் எதிர்பார்க்குறேன், நன்மையை தான் நான் விரும்புகிறேன். இருந்தாலும் நான் அல்லாஹ்வுடைய தூதராக இருந்தும் நாளை எனக்கு என்ன நடக்குன்னு எனக்கே தெரியாதுங்கிறாங்க ரசூல்லா. பாருங்க, ஒரு இறை தூதர் எப்படி சொல்கிறாங்க பாருங்க. அவர் இறந்து போயிட்டார், மௌத்தா போயிட்டார், அவருடைய விஷயம் யாரு தான்? அல்லாஹ்ட்ட தான் இருக்குது இவருடைய விஷயம். இவருடைய விஷயத்தை பற்றி எனக்கு தெரியாது. ஏனென்று சொன்னால் நான் இறைவனுடைய தூதராக இருந்தாலும் நாளை என்ன நடக்கும் சொல்லி என்னுடைய நிலைமை எனக்கு தெரியாது அப்படின்னு அல்லாஹ்வுடைய தூதர் சொல்கிறாங்க. அப்போ ஹிஜ்ரத் செய்தவரை இருந்தாலும் அவர் இறை நேசராக ஆக முடியாது. அதே நேரத்தில் பார்த்தீங்கன்னா உமர் பின் அல் கத்தாப் ரலியல்லாஹு அன்ஹு அறிவிக்கிறாங்க, கைபர் போர் நடக்குதுங்க, பல போர்கள் நடந்திருக்குது. அப்படி கைபர் போர் நடக்கும்போது நபி தோழர்கள் சில பேர் என்ன செய்கிறாங்கன்னா, இன்னார் சகிதாகி விட்டார்னு சொல்லி அந்த போரில் இறந்து போன அந்த சகாபாக்களை பார்த்து ரசூலாட்ட சொல்லிக்கிட்டே இருக்கிறாங்க, அல்லாஹ்வுடைய தூதரை இவர் சகிதாயிட்டார்னுக்கிட்டு. அப்போ இறுதியாக ஒரு மனிதரை பார்த்து இன்னாரும் சகிதாகி விட்டார் என்று அந்த சகாபாக்கள் சொல்கிறாங்க ரசூலாட்ட. அதாவது போரில் சகிதாகிறது பெரிய பாக்கியமுங்க. இஸ்லாத்திற்காக உயிரை துறக்கக்கூடிய விஷயம் பெரிய பாக்கியம். அதுவும் போரில் மரணிக்கிறது பெரிய விஷயம், பெரும் பாக்கியம். அல்லாஹ் சகீதோட அந்தஸ்தை தருவான் நாளைக்கு சொர்க்கத்தில். அப்போ ரசூல்லா சொல்கிறாங்க, இப்படி சகாபாக்கள் இன்னார் உயிர் தியாகி என்று சொல்லி வரும் பொழுது ஒரு மனிதரை பற்றி சொன்னோன்னே ரசூல்லா என்ன சொல்கிறாங்க, இல்லை இவர் நரகவாசிங்கிறாங்க. அல்லாஹ்வுடைய தூதர் சொல்கிறாங்க, என்ன சொல்கிறாங்கன்னு கேட்டிங்கன்னா, இவர் போரில் கிடைத்த நீங்கள் இன்னார் உயிர் தியாகின்னு சொன்னீங்களே, கடைசியாக இந்த மனிதரை உயிர் தியாகி என்று சொன்னீங்களே, இவர் உயிர் தியாகி கிடையாது, இவர் நரகவாசிகள் ஒருத்தர் அல்லாஹ்வுடைய தூதர் சொல்கிறாங்க. அல்லாஹ்வுடைய தூதருக்கு அல்லாஹ் அறிவித்து தர்றான். என்ன ஏன் அப்படி நரகவாசி என்று சொன்னார்கள் என்று சொன்னால், அவர் அந்த போரில் கிடைத்த பொருட்களை கனிமத்து பொருள்னு சொல்லுவாங்க. அந்த கனிமத்து பொருட்களை, அதாவது போரில் பார்த்தீங்கன்னா செல்வங்கள் கிடைக்கும், பல சொத்துக்கள் கிடைக்கும். அப்போ அந்த சொத்து பொருள்கள் என்ன செய்வாங்கன்னா பங்கிடுவாங்க அந்த காலத்தில், ரசூலுல்லாஹ் காலத்தில். அப்போ அந்த கனிமத்து பொருள்களை பங்கிடும் பொழுது இந்த மனிதர்
அதிலிருந்து ஒரு சிவப்பு கோடு போட்ட ஒரு வண்ணக்கலர் போர்வை, ஜம்மு காலங்கள்றோம்ல, அந்த போர்வையை வந்து இவர் எடுத்துக்கொண்டார். கனிமத்து பொருளை பிரிச்சுக்கிட்டு இருக்கும்போது அந்த போரில் கிடைத்த செல்வங்களை பிரிக்கும் போது ஒன்னே செய்கிறார் இவர், இந்த மனிதர் ஒரு போர்வையை வந்து எடுத்துக்கிட்டார். எடுத்ததின் காரணமாக அல்லாஹ்வுடைய தூதர் இவரை நான் நரகத்தில் கண்டேன் அப்படின்னு அல்லாஹ்வுடைய தூதர் சொல்கிறாங்க. பாருங்கள், எப்பேற்பட்ட விஷயம் பாருங்கள். அவர் போரில் சகிதாக்கப்பட்டார், போர் உயிர் திறந்துட்டார். அப்படி திறந்தாலுமே உயிர் போகிற நேரத்தில் என்ன பண்ணியிருக்காரு, உயிர் போகிறதுக்கு முன்னாடி இப்பேற்பட்ட ஒரு செயலை செஞ்சிருக்கிறார். கனிமத்து பொருள்லேருந்து ஒரு பொருள் எடுத்துக்கிட்டார், அப்போ ஒரு குற்றம். அதனால் சகீதுடைய அந்தஸ்து அவருக்கு கிடைக்கல. அதனால் அல்லாஹ்வுடைய தூதர் சொல்கிறாங்க, இவரை வந்து நான் நரகத்தில் பார்த்தேன் அப்படின்னு அல்லாஹ்வுடைய தூதர் வந்து சொல்கிறாங்க. இது மட்டும் இல்லை சகோதர சகோதரிகளை, அல்லாஹ்வுடைய தூதருக்கு அதான் சொல்கிறீங்களா, மறைவான விஷயங்கள், அதிகாரம் அளிக்கக்கூடிய விஷயம், அதிகாரம் செய்யக்கூடியவன், அனைத்தையும் அறிந்தவன் அல்லாஹ் தான். இறை நேசர்கள் என்று நம்ம யாரும் சொல்ல முடியாது. அதே ஒரு காலத்தில் பார்த்தீங்கன்னா ரசூல்லாவுக்கு ஒரு யூத பெண்மணி என்ன செய்கிறான், ஆட்டு இறைச்சியில் விஷத்தை தடவை ரசூல்லாவுக்கு கொடுக்குறார். ரசூல்லா வந்து என்ன செய்கிறாங்க, வாங்குறாங்க, சில பகுதியில் சாப்பிட்றாங்க. அந்த ஆட்டு இறைச்சியில் ஒரு யூத பெண்மணி கொடுத்த இறைச்சியை ரசூல்லா நம்புகிறாங்க. ஒரு பெண்மணி வந்து பிரியமாக கொடுக்குறா, பிரியமாக கொடுக்கும்போது சாப்பிட்டு தான் ஆகணும். அப்போ வாங்கி சாப்பிட்றாங்க, சகாபாக்களும் கூட இருக்கிறாங்க. அப்படி இருக்கின்ற பொழுது அந்த ஆட்டு இறைச்சியில் விஷம் தைக்கப்பட்ட விஷயம் ரசூல்லாவுக்கு தெரியாது. சாப்பிட்ட பிறகு கொஞ்சம் நேரம் கழித்து தெரியுது. அந்த வேதனையை கூட மரண தருவாயில் கூட ரசூல்லா உணர்ந்தாங்க, அந்த தொண்டையில் இருக்கக்கூடிய கசப்புத்தன்மை. அப்போ சகாபாக்கெல்லாம் கேட்குறாங்க, யார் ரசூல்லா இந்த பொம்பளையை கொன்றவான்னு கேட்குறாங்க, இந்த பெண்ணை கொலை செய்து விடவான்னு கேட்குறாங்க. அல்லாஹ்வுடைய தூதர் சொல்கிறாங்க, வேண்டாம் விட்டுருங்க அப்படிங்கிறாங்க. அப்போ அல்லாஹ் நாடி இருந்தால் அன்றைக்கி அல்லாஹ் தெரிவிச்சிருப்பான், ஆட்டு இறைச்சியில் விஷயம் இருக்கு தெரிஞ்சிருப்பு, அல்லாஹ் சொல்லி கொடுத்துருப்பான், அல்லாஹ் தெரியப்படுத்தியிருப்பான் ரசூல்லாவுக்கு. ஆனால் அல்லாஹ் சொல்லலை. அப்போ ஒரு மறைவான விஷயம் ரசூல்லாவுக்கும் தெரியலை, அவங்களுக்கும் தெரியலை. பல்வேறு நபிமார்களுக்கும் மறைவான விஷயத்தை அல்லாஹ் சொல்லிக் கொடுக்கல. யாக்கூப் அலைஹிஸ்ஸலாம் இருந்தாங்க, அவர்களுக்கு 12 மகன்கள். அதில் ஒரு மகனார் வந்து யாருன்னா யூசுப் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள். மற்ற 11 பேரும் பிளான் பண்ணி திட்டமிட்டு யூசுப் அலைஹிஸ்ஸலாம் அவர்களை கடத்திட்டு போயிடறாங்க. அந்த கடத்தக்கூடிய விஷயம் பெற்ற மகன்களாக இருந்தாலும் யாருக்கு தெரியல, தந்தைக்கு வந்து தெரியல, யாக்கூப் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்கு தெரியல, யாக்கூப் நபிக்கு தெரியல. அப்போ அந்த மறைமுகமான விஷயம் என்று வரும் பொழுது அது யாருக்கு தெரியாது, மனிதர்களுக்கு தெரியப்படுத்தப்படுவதில்லை, நபிமார்களுக்கும் தெரியப்படுத்தவில்லை. அதே நேரத்தில் சகோதர சகோதரிகளை, அதே போல் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை ஏமாற்றிய துரோகிகளும் பல பேர் இருந்திருக்காங்கன்னு சொல்லி நம்ம இந்த செய்திகள் மூலம் வந்து தெரிகிறோம். அப்போ யாரை இறைநேசர்கள் என்று சொல்லலாம் அப்படின்னு பார்த்தோம்னா, அல்லாஹ் யாரை இறைநேசர்கள் அவுலியாக்கள் என்று அல்லாஹ் டிக்ளேர் பண்ணியிருக்கானோ அவர்கள் தான் இறைநேசர்கள். அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் யாரை இறைநேசர்கள் என்று சொல்லியிருக்கின்றார்களோ அவர்கள் தான் இறைநேசர்கள். வேற எந்த மகானும் கிடையாது இந்த உலகத்தில். நபிமார்கள் அனைவரும் இறைநேசர்கள் தான். இந்த உலகத்திற்கு அனுப்பப்பட்ட நபிமார்கள் அனைவரும் இறைநேசர்கள், அவுலியாக்கள் தான். மரியம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களே அல்லாஹ் இறைநேசருங்கிறான். ஃபிரௌனுடைய மனைவி ஆசியா அவர்களை என்ன சொல்றான், அல்லாஹ் இறைநேசருங்கிறான். சிறந்த கலிப்பாக்கள் அபூபக்கர் ரலியல்லாஹு அவர்கள், உமர் அவர்கள், உஸ்மான் அவர்கள், அலி ரலியல்லாஹு அவர்களே அல்லாஹ் வந்து என்ன செய்யறான், அவர்களை சொர்க்கவாசி என்று டிக்ளேர் பண்றான். சிறப்பாக இடம்பெற்ற 10 நபித்தோழர்களை அல்லாஹ் சொர்க்கவாசி என்று எல்லாம் சொல்லி காட்டுகிறான். எப்படி 4 கலிப்பாக்களை சொன்னாலும் அதே போல இன்னும் சில சகாபாக்களை சொர்க்கவாசிகள், அவர்கள் இறைநேசர்கள் என்று அல்லாஹ் சொல்லி காட்டுகின்றான். தல்கா ரலியல்லாஹு அவர்கள், ஜுபைர் ரலியல்லாஹு அவர்கள், அப்துர் ரஹ்மான் பின் அவுஃப், சவுத் பின் அபி வக்காஸ் அவர்கள், சயீத் பின் சைத் அவர்கள், அபூ உபைதா அல் ஜர்ராஹ் அவர்கள், இவர்களெல்லாம் அல்லாஹ் என்ன சொல்கிறான், இறைநேசர்கள். அல்லாஹ்வுடைய தூதர் சொல்லி காட்டுறாங்க, இவர்களெல்லாம் சொர்க்கவாசிகள். உம்மு சுபைர் அல்லாஹ்வுடைய தூதர் சொல்லி காட்டுறாங்க. சவுத் பின் முஆதி சொல்லி காட்டுறாங்க. அல்லாஹ்வுடைய தூதருடைய மகனார் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் பால்குடி பருவத்தில் இறந்து போயிடுறாங்க. அவர்களுக்கு சொர்க்கத்தில் இருப்பார் என்று அல்லாஹ்வுடைய தூதர் சொல்கிறாங்க. அப்படி தன்னுடைய மகனார் இறந்து விட்டார் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம், இப்ராஹிம் அவர்கள். அந்த இப்ராஹிமுக்கு நாளை சொர்க்கத்தில் பாலூட்டக்கூடிய அன்னை நாளை மறுமையில் வந்து இருப்பாங்க, அல்லாஹ்வுடைய தூதர் சொல்கிறாங்க. அப்போ அதே நேரத்தில் பத்ரு போரில் சகிதானவர்கள், இவர்கள் தான் இறைநேசர்கள். கண்ணியத்திற்குரிய தாய்மார்கள் சகோதரர்களே, அதற்கு மேல் நீங்கள் ஒவ்வொருத்தரும் இறைநேசர்கள் ஆக வேண்டும் சொன்னால், அல்லாஹ் நம்மளுக்கு இஸ்லாமிலிருந்து நம்ம கற்றுத்தருகின்றது, நீங்கள் அல்லாஹ்வுக்கு கட்டுப்பட்டு, அல்லாஹ்வுடைய தூதருக்கு கட்டுப்பட்டு, அடிப்படையான விஷயங்களை ஈமான் கொண்டு
நஃபிலா அதாவது கடமையான அல்லாஹ் விதியாக்கி அந்த கடமையான வணக்கங்களை செய்து தஹஜ்ஜத் தொழுது, முன்பின் சுன்னத்து தொழுது, லுகா தொழுகை தொழுது, தஹீதுல் மஸ்ஜித் தொழுது, இன்ன பிற அமல்களை செய்து உடலாலும் உள்ளத்தாலும் நம்ம பொருளாதாரத்தை என்ன செய்யணும், அல்லாஹ்வுடைய பாதையில் செலவு செய்தால் நாமளும் இறைநேசர் ஆகலாம். அந்த இறைநேசர்கள் அதான் அல்லாஹ் சொல்லி காட்டுகிறான். அப்பேற்பட்ட இறைநேசர்கள் கவலைப்பட மாட்டார்கள், துக்கப்பட மாட்டார்கள். அவர்களுக்கு இன்மையிலும் வெற்றி, மறுமையிலும் வெற்றி என்று அல்லாஹ் சொல்லி காட்டுகிறான். அப்பேற்பட்ட இறைநேசர்களாக ஆவதற்கு நாம் முயற்சி செய்ய வேண்டும். அதே நேரத்தில் இஸ்லாத்தை பொறுத்தல குர்ஆன் சுன்னா தான் மார்க்கம், வேறு எந்த அடிப்படையும் கிடையாது, வேறு எந்த ஆன்மீக பாதையும் கிடையாது. ஆக அல்லாஹ்வுடைய அதிகாரத்தில் தலையிடக்கூடிய அதிகாரம் யாருக்கும் கிடையாது. அல்லாஹ் தான் அனைத்தையும் அறிந்தவன், அல்லாஹ் தான் தீர்ப்பளிப்பவன், அல்லாஹ் தான் அதிகாரம் உடையவன். அந்த அதிகாரம் உடையவன் உடைய இதில் அதிகாரத்தில் நம்ம யாரும் மூக்கை செலுத்த முடியாது, நம்ம உள்நுழைய முடியாது. அனைத்தையும் அறிந்த ரப்புல் ஆலமீன் நாம் அனைவரும் இறைநேசர்கள் ஆவதற்கு நம்ம முயற்சி பண்ணுமே தவிர வேறு யாரையும் இறைநேசர்களாக அவுலியாக ஆக்கி அவர்களை வணங்காது, அல்லாஹ்வை மட்டும் வணங்கி அவனுடைய சட்டத்திட்டங்களை கட்டுப்பட்டு வாழக்கூடிய மக்களாக வாழ்ந்து நாளை மறுமையில் வெற்றி பெறுவதற்கு அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் உங்களையும் என்னையும் ஆக்கி அறிவுறுல வேண்டும் என்று கூறிக்கொண்டு இந்த உரையை நிறைவு செய்கிறேன். பாகிரதாவன் அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.